This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. திடீரென மருத்துவமனையில் குவிந்த 1000க்கும் மேற்பட்டோர். கர்நாடகாவில் அதிகரிக்கும் மாரடைப்பால் அச்சம். கர்நாடகாவில் ஹாசன் மாவட்டத்தில் சில வாரங்களில் 20க்கும் மேற்பட்டோர் மாரடைப்பால் உயிரிழந்தனர். இது அங்குள்ள மக்களிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையே அங்குள்ள மருத்துவமனைகளில் இதய பரிசோதனை செய்ய மக்கள் குவிந்து வருகிறார்கள். ஒரே நேரத்தில் பல நூறு பேர் மருத்துவமனையில் திரண்டுள்ளதால் சிகிச்சை தருவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் திடீரென மாரடைப்பால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது. அங்குள்ள ஹாசன் மாவட்டத்தில் பல வாரங்களில் 20க்கும் மேற்பட்டோர் மாரடைப்பால் உயிரிழந்தது சர்ச்சையானது. கொரோனா தடுப்பூசி இதற்கு காரணமாக இருக்கலாம் என்ன சொல்லி விசாரிக்க அம்மாநில முதல்வர் சீதாராமையா உத்தரவிட்டிருந்தார். மாரடைப்பு தொடர்பான இறப்புகள் அதிகரித்து வருவதால் கர்நாடகாவில் பொதுமக்களிடையே அச்சம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக மைசூரில் உள்ள பிரபலமான ஜெயதேவா மருத்துவமனைக்கு திடீரென ஒரே நேரத்தில் பல நூறு பேர் இதய பரிசோதனைக்காக படையெடுத்துள்ளனர். மருத்துவமனையில் காலை முதலே நோயாளிகள் ஓபி வார்டில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் போட்டோக்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் திடீர் மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இதனால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இது மைசூர் ஜெயதேவா மருத்துவமனையில் டாக்டர் KS சாதனந்தா பிரபல ஆங்கில ஊடகத்திடம் கூறுகையில், ஊடகங்களில் வரும் செய்திகளை பார்த்து மக்கள் பீதியடைந்து மருத்துவமனைக்கு விரைந்து வருகின்றனர். மருத்துவமனையில் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வதால் மட்டும் பிரச்சனை தீர்ந்து விடாது. அதே நேரம் டெஸ்ட் செய்து ஆபத்தை தெரிந்து கொள்வது முக்கியம். அருகிலுள்ள எந்த மருத்துவமனை வேண்டுமானாலும் மக்கள் இதய பரிசோதனை செய்து கொள்ளலாம். பரிசோதனை பிரச்சனையை தெரிந்து கொள்ள உதவும் என்றாலும் எதிர்கால பிரச்சனையை தடுக்க முடியாது. வாழ்க்கை முறையில் மாற்றம் தேவை. நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க சீரான உடற்பயிற்சி அவசியம். எல்லோரும் ஒரே நேரத்தில் மருத்துவமனைக்கு படையெடுத்தால் ஏற்கனவே இருக்கும் இதய நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பது கடினமாகிவிடும். எனவே மக்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம் என்றார். கர்நாடகாவில் அரசு இந்த விவரங்களுக்கு தீவிரமாக கவனித்து வருவதாக முதல்வர் சீதாராமையா உறுதியளித்துள்ளார். இந்த இறப்புகளுக்கான காரணத்தை ஆராய டாக்டர் KS ரவிச்சந்திரநாத் தலைமையில் ஒரு குழுவை கர்நாடக அரசு அமைத்துள்ளது. அந்த குழு சமீபத்தில் தனது அறிக்கையை அரசு ஆரம்பித்தது. அதில் ஹாசன் விவகாரம் குறித்து தனியாக ஆராய வேண்டும் உட்பட பல பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.